2015 அந்த புயல்களின் ஆரம்பம், ஒக்கி புயல், கஜா புயல், வர்தா புயல், பியோங்யாங் புயல், அது இதுன்னு எல்லாமே வந்துச்சு. ரைட்டுங்களா? அந்த நேரத்துல அதாவது அதெல்லாம் வந்து புதிய அதாவது ஒரு பேரிடர் வந்து நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதிமுக ஆட்சியில வந்து சுனாமி வந்தது. அதுதான் வந்து நமக்கு அந்த பேரே சுனாமின்ற ஒரு ஜப்பானிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிறோம். அதே மாதிரி ஏறக்குறைய சென்னை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் 2015 நடந்தது. வேற வழியே இல்லாம சென்னையை சுற்றியுள்ள அனைத்து ஏரிகளையும் திறக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ரைட்டுங்களா? அதையும் தாண்டி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேஷுவாலிட்டிஸ்லாம் இருந்தது. நிறைய பேர் வீடு இழந்து நின்னாங்க. நிறைய பேர் வந்து சொத்துக்களை இழந்து நின்னாங்க. அதை வந்து அதிமுக அரசாங்கம் வந்து அன்றைய ஜெயலலிதா அவருடைய அரசாங்கம் வந்து அதை வந்து நல்லபடியாக கையாண்ட ஒரே காரணத்தினால்தான் 2016 ஆட்சி பொறுப்பை அவங்கள்ட்ட மக்கள் கொடுத்தாங்க. அதாவது விஷயம் என்னன்னா, நடந்தது நடந்துருச்சு. அதை எப்படி டேக்கிள் பண்றாங்க கவர்மெண்ட்னு மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 10 வருடங்கள் ஆகி 2025 இன்னைக்கும் அதே நிலைமை தான் இருக்கு. இந்த ஆட்சின்றது வந்து இவங்க ஒண்ணு காட்டுறாங்க. அங்க உதயநிதி உட்கார்ந்துருக்காரு, ஏதோ ஒரு கால் இதுல உட்கார்ந்துருக்காரு. இந்த சைட்ல ஒரு கேமராமேன், இந்த சைட்ல ஒரு கேமராமேன். இதை எத்தனை வருஷமா பண்ணி மக்களை ஏமாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு உள்ள மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இதை பச்சையா பட்டவர்த்தனமா தெரியுது. இது சும்மா இங்க ரியாலிட்டி வேற, இவங்க எடுக்கிற போட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ஷூட் வேறன்றது தெரியுது.